ஆரைக்குளம் பொதுநல சேவா சங்கத்தின் முப்பெரும் விழா இன்று இறுதி நாளான இன்று நம்மிடையே இங்கு வந்திருக்கின்ற விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குபவர் அண்ணன் அஞ்சா நெஞ்சன். தூத்துக்குடி மாவட்டத்தில் போய் கேட்டா இவர் பேர் அதிரும், இங்கேயும் அது அதிரும். இப்போ அண்ணன் உயர் திரு ஜோயல் அவர்களை ஆரைக்குளம் பொதுநல சேவா சங்கத்தின் சார்பாக அன்போடு நாம் கைத்தட்டி வரவேற்போம். அடுத்ததாக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் கிட்டத்தட்ட 6 முறை மிஸ்டர் இந்தியா இந்த பதக்கத்தை வென்ற நம்மவர். ஒவ்வொருத்த பாடி பில்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு இங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இதுக்கு யார் பதில் சொல்லுவா அப்படின்னு கேட்கிறார். கண்டிப்பா நம்மவர் என்பதில் நமக்கு மிகப்பெரிய பெருமை. 6 முறை, ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 6 முறை சவால் தான் இது. இங்கே நம்மிடையே அவர் வந்திருக்கிறது நமக்கு பெருமை. இங்கே வந்திருக்கும் உயர் திரு எம் காமராஜ் நாடார் அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கும். கைத்தட்டி நாம் அனைவரும் ஆரவாரம் செய்து அடுத்ததாக நம்மிடையே வந்திருக்கும் உயர் திரு மின்னல் இங்கு நம்மிடையே நம் குடும்ப ஐக்கிய விழாவில் நான் கலந்து கொள்வேன் என்று வந்திருக்கிறார் அண்ணன் உயர் திரு மின்னல் முகமது அவர்கள். நானும் உங்க குடும்பம் தாயா அப்படின்னு உரிமையோட சொல்றவர். அவருக்கு நாம் கண்டிப்பா கைத்தட்டி ஆரவாரத்துடன் மகிழ்ச்சிவோம். அடுத்ததாக இந்த விழாவில் சார்லஸ் துரை நாடார், அதாவது அவங்க வந்து மின்சாரத்துறையில ஏஇயா இருக்காங்க. நம்ம ஊருக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட கிழக்க வந்து எல்லாருக்கும் இன்னைக்கு லைட் எரியுதுன்னா அண்ணன் ஒரு மிகப்பெரிய காரணம். வெறும் ரொம்ப துரிதமான முறையில எங்களுக்காக செஞ்சிருக்காங்க. நம்ம ஊர் முறையிட்டனால அவங்க வந்து எப்போதுமே நம்ம ஊரோட இருப்பேன் அப்படின்னு வந்து தெளிவாக எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ஐயா அவர்களை வரவேற்பதில் ஆரைக்குளம் பொதுநல சேவா சங்கம் பெருமை அடைகிறது. அவங்களுக்கு வேற எந்த ஊரும் இல்லை, செட்டிக்குளம் தான். அடுத்ததாக மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவரையும் நாம் வரவேற்போம். முன்னிலை வகிப்பவர்கள், இந்த சங்கம் மும்பையில் முதலாக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு இன்னைக்கு ஒரு பெரியவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அந்த சங்கம் ஆரம்பிக்கும் போது இருந்த 2 பெரியவர்கள் கிட்டத்தட்ட 8 பேர் சேர்ந்து இந்த சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. முதலில் பேசி மன்னிச்சிருங்க, 9 பேர். அந்த 9 பேர்ல இன்னைக்கு 2 பேர் நம்மிடையே இருக்காங்க. ஒன்னு உயர் திரு சங்கரசுப்பு நாடார், இன்னொருத்தர் உயர் திரு ராஜபாண்டி நாடார். முதல் வரிசையில 1வது 2வது அவங்க தான் உட்கார்ந்திருக்காங்க. அவர்களை இந்த சங்கத்தின் சார்பாக நாம் இருகரம் கொட்டி அவர்களை வரவேற்போம். அதனை தாண்டி நம்மிடையே அண்ணன் படித்தவர், ஊர் பெரியவர் குரல்தாசன் நாடார் மற்றும் ராமச்சந்திரன் நாடார், அண்ணன் பிலிப் நாடார், மாமா வேதமுத்து நாடார் மற்றும் பச்சைமால் நாடார், அண்ணன் ஆண்ட்ரூஸ், அப்புறம் சகரியா தாத்தா. நான் தாத்தான் தான் அன்போட கூப்பிடுவேன். வயசு கொஞ்சம் இளமையா இருந்தாலும் தாத்தான் தான் கூப்பிடுவோம். ஸோ தாத்தாவையும் வரவேற்கிறோம். அவர் வந்து ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க இதுக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் பாபா அண்ணனையும் வரவேற்போம். ஸோ இந்த விழா இனிதே ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த விழாவில் ஒருவர் மிக சிரத்தையுடன் மும்பையிலிருந்து நமக்கு இந்த லெட்டரை நீங்க கண்டிப்பா இந்த கவிதையை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. காமராஜரை பற்றி விருதுநகரில்